Hello everyone, today we are going to see the topic TN Samachir 8th Standard Max Chapter 2 Measurements Exercise 2.1 பார்க்கலாம். ஓகேவா 2.1ல 4th sum, 5th sum, 6th sum பார்க்க போறோம். First 4 பாருங்க. For the sectors with the given measures, find the length of the arc, area and perimeter. பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.14. ஓகேவா ஒரு செக்டாருக்கு வந்து நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க்கு அண்ட் ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பையோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி லென்த் ஆஃப் த ஆர்க் ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் சம் சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.14, சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல் ஃபார்முலா நமக்கு தெரியும், தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். ஓகேவா இப்போ நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் தான் தீட்டாவை எடுத்துக்கோம். தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். ஓகேவா நம்ம இப்போ இந்த மெஷர்ஸை வந்து அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கோம், 45 டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். ஓகேவா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 2ஆல் 360 கேன்சல் பண்ணியிருக்கோம். 1 2s are 2, 3ல் 1 2s are 2, பேலன்ஸ் 1 வரும், 16 ஆகும், 8 2s are 16, 0 அப்படியே. ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த 16ஐயும் 2 டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கேன். 8 2s are 16, அதுக்கப்புறமா 180 2 டேபிளால், 9 2s are 18, 0 அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா அதுக்கப்புறம் இந்த 8ஐ 2 டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கேன். 4 2s are 8, இங்கே 9ல் 4 2s are 8, பேலன்ஸ் 1 வரும், இது 10 ஆயிரும், 5 2s are 10. இப்போ இங்கே 45 இங்கே 45 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் 145 are 45 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3.14ம் இந்த 4 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 3.14 இன்ட்டு 4, 4 4s are 16, பேலன்ஸ் 1 வரும், 4 1s are 4 ப்ளஸ் 1 5, 4 3s are 12. ஓகேவா இது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ ஆன்சர் லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 12.56 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்ம எழுதணும் கண்டிப்பாக. ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதே சம்க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா பாருங்கள், ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தெரியும் நமக்கு, தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகேவா நம்ம சேம் இதில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 45 டிவைடட் பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ரேடியஸை 2 டைம்ஸ் எழுத போகிறோம், 16 இன்ட்டு 16. ஓகேவா இப்போ இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள் இது எப்படி கேன்சல் பண்ணியிருக்கோன்னு, ஃபஸ்ட்டு இது 16ஐயும் 360யும் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா 2 டேபிளால் 8 2s are 16, இங்கே 18 2s are 36, இந்த 0 அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 8 4 2s are 8, இங்கே 9 2s are 18, இந்த 0 அப்படியே வந்துருச்சு. ஓகேவா அடுத்து இங்கே பாருங்கள் 145s are 45, 245s are 90. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2 4 டிவைட் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஓகேவா இப்போ நமக்கு பேலன்ஸ் பார்த்தோம்னா 3.14 இன்ட்டு 16 இன்ட்டு 2 மட்டும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 16 2s are 32 வரும். ஓகேவா 16 2s are 32 இன்ட்டு 3.14, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்க மல்டிபிள் பண்ணலாம். 4 2s are 8, 1 2s are 2, 3 2s are 6. அதே மாதிரி தேர்ட் டேபிளில் 4 3s are 12, பேலன்ஸ் 1 வரும், 3 1s are 3 ப்ளஸ் 1 4, 3 3s are 9. ஆட் பண்ணால் 8, 2 + 2 4, 6 + 4 10, பேலன்ஸ் 1 வரும், 9 + 1 10. ஓகேவா அப்போ இந்த சம்மோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து அப்ராக்சிமேட்லி அப்படின்னு போடணும். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஃபார்முலா நமக்கு தெரியும், எல் ப்ளஸ் 2r யூனிட்ஸ் அப்படிங்கிறது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. எல் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். லென்த் ஆஃப் த ஆர்க்கோட வேல்யூ 12.56 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். ஓகேவா இப்போ நம்ம இதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். எல் 12.56 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் வந்து 16. ஓகேவா இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 2 இன்ட்டு 16 32. நெக்ஸ்ட்டு 12.56ஐயும் 32ஐயும் ஆட் பண்ணி இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில். 6 அப்படியே வந்துடும், 5 2 + 2 4, 3 + 1 4. அப்போது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் 44.56 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி.
ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் செகண்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள் செகண்ட் சம் சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 12.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு வந்து ஃபார்முலா ஃபுல்லாக ரேடியஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டயாமீட்டரை வந்து ரேடியஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ ஸோ R = D/2. இப்போ R = D எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12.6 டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2s are 2, 6 2s are 12, இங்கே வந்து 3 2s are 6. 6.3 அப்படிங்கிறது இந்த சம்மோட ரேடியஸ். ஓகேவா, டயமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம இதில் லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா தெரியும், θ டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். தீட்டா அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்தாங்க 120 டிகிரி. ரேடியஸ் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம்னா 6.3 சென்டிமீட்டர். அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். தீட்டா எவ்வளோ 120/360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸ் வந்து 6.3. இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 12s are 12, 3 12s are 36. நெக்ஸ்ட்டு 3ஆல் 6.3 டிவைட் பண்ணுங்கள். 1 3s are 3, 2 3s are 6, 1 3s are 3. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1. அது மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2s are 8, 1 2s are 2, 3 2s are 6. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 6.28 இன்ட்டு 2.1 அதை நான் இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 8s are 8, 1 2s are 2, 1 6 are 6. Next 2 8s are 16, balance 1, 2 2s are 4 plus 1 5, 6 2s are 12. add பண்ணுங்க 8, 6 plus 2 8, 6 plus 5 11, balance 1, 2 plus 1 3 1. answer 13.188. ஓகேவா, இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 13.188. நமக்கு இங்கே 3 டிஜிட் அதுக்கு மேலே போகும்போது நம்ம இதை ரவுண்டடாக 2 டிஜிட்டில் எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2 டிஜிட் ஓகேவா இது 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதோட ஒரு நம்பரை ஆட் பண்ணுவோம். 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க நம்பரை அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே 5 விட அதிகமாக தான் இருக்குது, 8 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 13.19 எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 13.19 சென்டிமீட்டர். ஓகே நெக்ஸ்ட்டு ஏரியா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், θ டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி, ரேடியஸ் 6.3 சென்டிமீட்டர். அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். θ/360, தீட்டாவோட வேல்யூ 120/360 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸை வந்து 2 டைம் எழுதணும். ஸோ எதனால் அப்படின்னா r ஸ்கொயர் இருக்குது, 6.3 இன்ட்டு 6.3. இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 12s are 12, 3 12s are 36. நெக்ஸ்ட்டு 3ஆல் 6.3 டிவைட் பண்ணுங்கள். 1 3s are 3, 2 3s are 6, 1 3s are 3. பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குது 3.14 இன்ட்டு 6.3 இன்ட்டு 2.1. இப்போ இந்த மூணையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னு நமக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். ஓகேவா, ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் 3.14 இன்ட்டு 6.3 மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். 4 3s are 12, பேலன்ஸ் 1 வரும். 3 1s are 3 plus 1 4, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 6 டேபிள், 6 4s are 24, ரிமைனிங் 2, 1 6 are 6 plus 2 8, 6 3s are 18. ஓகேவா, ஆட் பண்ணால் 2 4 plus 4 8, 9 plus 8 17, பேலன்ஸ் 1 வரும். 8 plus 1 9, 1 அப்படியே. அப்போ ஆன்சர் வந்து 19.782. 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம்னா 19.782 இன்ட்டு 2.1. இப்போ 19.782வை 2.1ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். இப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது சேம் அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 7 2s are 14 plus 1 15, 9 2s are 18 plus 1 19, 9 பேலன்ஸ் 1, 1 2s are 2 plus 1 3. ஆட் பண்ணால் 2 8 plus 4 12, பேலன்ஸ் 1 வரும். 7 plus 1 8 plus 6 14, பேலன்ஸ் 1 வரும். 9 plus 1 10 plus 5 15, பேலன்ஸ் 1. இங்கே ஆல்ரெடி 10 plus 1 11, பேலன்ஸ் 1 வரும். 3 plus 1 4. அப்போ வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே பாருங்கள், இதில் 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 41.5422 கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்ம
2 டிஜிட்டை அதை ரவுண்டட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் டிஜிட்டை பாருங்கள், இது வந்து 5 விட அதிகமாக இருந்தால் இதோட நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே 5 விட கம்மியாக தான் இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இதோட நிறுத்திக்கலாம். 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? இப்போ நம்ம இதே சம்க்கு பெரிமீட்டர் பார்க்கலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும், L + 2R யூனிட்ஸ். ஓகேவா? L அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல லென்த் ஆஃப் த ஆர்க், அந்த வேல்யூ 13.19 + 2R 2 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 6.3. ஓகேவா? ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6, 6 2s are 12. ஓகேவா? இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 13.19 + 12.6 நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 0 போட்டுக்கலாம். 9 + 0 9, 6 + 1 7, 3 + 2 5, 1 + 1 2, 25.79 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? ஃபிஃப்த் சம் பாருங்கள். ஃப்ரம் த மெஷர்ஸ் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார்ஸ். இதில் வந்து ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் லென்த் ஆஃப் த ஆர்க் 48 மீட்டர், ரேடியஸ் 10 மீட்டர். இதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் 48 மீட்டர், ரேடியஸ் 10 மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா நமக்கு தெரியும், LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். எல்லோட வேல்யூ 48 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 2 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ட்ரூ டேபிளால் டிவைட் பண்ணுறோம். 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8. 24 இன்ட்டு 10 மட்டும் இருக்கும். 24 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணால் நமக்கு தெரியும் 124s are 24, அந்த 0 அப்படியே போட்டால் 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 13.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தெரியும், LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே எல்லோட வேல்யூ 50, ஆரோட வேல்யூ 13.5 டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 25 2s are 50, அல்லது 2 2s are 4, பேலன்ஸ் 1 வரும். இங்கே 10 ஆயிரும். 5 2s are 10. 25 இன்ட்டு 13.5 நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் இல்லை. 13.5 25 மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 5 5s are 25, பேலன்ஸ் 2 வரும். 5 3s are 15 + 2 17, பேலன்ஸ் 1 வரும். 1 5s are 5 + 1 6. நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணால் 5 2s are 10, பேலன்ஸ் 1 வரும். 3 2s are 6 + 1 7, 1 2s are 2 ஆட் பண்ணுங்கள். 5 7 6 + 7 12 + 13, பேலன்ஸ் 1 வரும். 2 + 1 3, 3 3 7 5 வரும். நமக்கு இங்கே கொஸ்டினில் பார்த்தோம்னா 13.5 இருக்குது. ஸோ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள். Find the central angle of each of the sectors whose measures are given below. இப்போ பாருங்கள், இதில் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் ஏரியா ஈக்குவல் டு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா அண்ட் ரேடியஸை வச்சு இதுக்கு நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் சம்மில் லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நாங்கள் சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, சிக்ஸ்த்து சம்மோட சொல்யூஷன் பாருங்கள். இதில் பையோட வேல்யூ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 22/7. ஓகேவா? ஏரியா 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தெரியும் நமக்கு, தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் அவங்களே கொடுத்துட்டாங்க 462. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். தீட்டா பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸை 2 டைம்ஸ் எழுத போகிறோம். ஆர் ஸ்கொயர் எவ்வளோ? 21 இன்ட்டு 21. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 7s are 7, 3 7s are 21. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 360. 1 3s are 3, 2 3s are 6, இந்த 0 அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 டேபிளால் 11 2s are 22, 6 2s are 12, இந்த 0 அப்படியே. ஓகேவா? 3 டேபிளால் பண்ணலாம். 7 3s are 21, இங்கே 2 3s are 6, இந்த 0 அப்படியே. ஓகே, இப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 462, இங்கே வந்து தீட்டா 11 இன்ட்டு 7 டிவைடட் பை 20 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே டிவிஷனில் இருக்க 20 இந்த சைடு வரும்போது மல்டிபிள் ஆயிரும். இங்கே மல்டிபிளில் இருக்க 11 இன்ட்டு 7 இங்கே டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 1 7s are 7, 6 7s are 42, ரிமைனிங் 4 இருக்குது. இது 42 ஆயிரும். மறுபடியும் 6 7s are 42 வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 11s are 11, 6 11s are 66. பேலன்ஸ் 6 இன்ட்டு 20 மட்டும்தான் இருக்கும். 6 20s are 120. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 120 டிகிரி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
ஓகே 6ல செகண்ட் சம் லென்த் ஆஃப் த ஆர்க் 44 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 35 மீட்டர் கொடுத்துருக்காங்க, தீட்டா கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா நமக்கு தெரியும், தீட்டா பை 360 டிகிரி இன்டூ 2πr யூனிட்ஸ். ஓகேவா, லென்த் ஆஃப் த ஆர்க்கு 44 மீட்டர், 44 எழுதியாச்சு, தீட்டா பை 360 இன்டூ 2 அப்படியே போட்டோம், பையோட வேல்யூ 22/7 இன்டூ ரேடியஸ் 35. ஓகேவா, அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது கேன்சல் பண்ணலாம், 1 7 சார் 7, 5 7 சார் 30. என்னெல்லாம் இருக்குது, தீட்டா பை 360 இன்டூ 2 இன்டூ 22 இன்டூ 5, இது மட்டும்தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே 44 அப்படியே இருக்குது, இங்கே டிவிஷனில் இருக்க 360 இங்கே வரும்போது மல்டிபிள் ஆயிரும். ஓகேவா, 44 இன்டூ 360 டிவிஷனில் இருக்கிறது மல்டிபிள் ஆயிரும். இங்கே மல்டிபிளில் இருக்க 2 இன்டூ 22 இன்டூ 5 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து டிவிஷனாக வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 1 5 சார் 5, 7 5 சார் 35, பேலன்ஸ் 1 வரும், இது 10 ஆயிரும், 2 5 சார் 10. நெக்ஸ்ட் பாருங்கள், 122 சார் 22, 222 சார் 44. நெக்ஸ்ட்டு 2 கேன்சல் ஆயிரும், 1 2 சார் 2, 1 2 சார் 2, பேலன்ஸ் 72 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சம்மோட தீட்டா வேல்யூ வந்து 72 டிகிரி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.